காடு பூரா ராக்கி விட்டாங்க. எம்பூட்டு காடு இறக்கி சும்மா காலையில் ஆரம்பித்தது இன்னும் மருந்தடித்தான் பாருங்க. விவசாயிக்கு வந்து எப்பயுமே ரெஸ்ட்டு கிடையாது. விவசாயம் பார்க்குறவங்களுக்கு எப்பயும் ரெஸ்ட்டே கிடையாது. காலையில் 6 மணிக்கு காட்டுக்குள்ளே வந்தாலும் சாயந்தரம் 6 மணி ஆயிடுது. பாருங்க, புதைய ஃபுல்லாக வெட்டணும். காலையில் வந்து 10 டேங்கு மருந்து அடித்தோம். அதுக்கப்புறமா ரேஞ்சரை வேலை பார்க்குறாங்க. காட்டை சுற்றி வேலியை சுற்றி இந்த மாதிரி ராஞ்சணும். எவ்வளோ கஷ்டம்னு பாருங்கள். இதுக்கு ஒரு ஆள் ஒரு கூலி ஆள் தேவை அப்படின்னா அவங்களுக்கு 700 ரூபா வருது சம்பளம் கேட்குறாங்க. இப்படி வெட்டி வேலை பார்க்குறதுக்கு ஓரக்கால் ராஞ்சறதுக்கு ஆளும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவங்க பாருங்கள், அவங்களா வெட்டி அவங்களா வேலை பார்க்குறாங்க. எவ்வளோ காடு ராஞ்சிக்கிட்டு வர்றாங்க. காலையிலேருந்து ஃபுல்லாக ராஞ்சி வந்துட்டாங்க. நாளைக்கு இன்னும் காட்டை சுத்தம் பண்ணணும். ஓரக்காலை சுத்தம் பண்ணிவிட்டு அடுத்து காட்டை சுத்தம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் விவசாயம் போட ஆரம்பிப்பாங்க. இப்போதைக்கு காடு ஃபுல்லாக இந்த மாதிரி புதையாதான் கிடக்கு. அதெல்லாம் வெட்டி சீர்படுத்தணும். இந்த மாதிரி சீர்படுத்துறதுக்கு ஆள் கூப்பிட்டோம்னா யாரும் ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. சம்பளம் கொடுத்தும் கூட கூலி கொடுத்தாலும் அதுக்கான ஆள் கிடைக்கல. அதுக்காக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் எங்களோட காடு, இதுதான் எங்களோட தோட்டங்க. வெட்டி வேலை பார்க்கணும். விவசாயி வேலை பார்க்குறாங்க. அந்த விவசாயிக்கு ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுங்க. இந்த விவசாயினாலுமே மக்கள் யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. விவசாயி உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. விவசாயி இல்லைன்னா மக்கள் வந்து எந்த ஒரு இதுக்குமே எந்த ஒரு பலனும் கிடைக்காது. விவசாயம் இருந்தால் தான் நம்மளுக்கு உண்றதுக்கு உணவு கிடைக்கும். இந்த விவசாயி இல்லைன்னா காய்கறி கிடைக்காது, நமக்கு தேவைப்பட்ட உணவுகள் கிடைக்காது. எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் நம்மளால் யாருமே அந்த வேலையெல்லாம் பார்க்க முடியாது. அதனால் விவசாயி அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்க. அவங்களுக்கு ஒரு லைக் போடுங்க, அவங்களுக்கு ஒரு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். விவசாயி வீடியோனாலுமே எனக்கும் ரொம்ப பிடிக்கும். நானும் நிறையா பேர்த்துக்கு சப்போர்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி எனக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த விவசாயி உங்களுக்கு பிடிச்சிருக்கா?